வந்து ஸ்பெஷலிஸ்ட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய தலையீற்று முதலாவது பிறக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அவர்கள் வனாந்தரத்துல இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்காக மந்தையின் துருக்கம் என்று சொல்லி ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா கல்லுகளால் ஆன கோபுரம். கல்லுகள்லயே செஞ்சு ஒரு சின்ன கோபுரம் மாரி நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோபுரத்தை கட்டி வைத்து மேல தான் என்ன செய்வாங்க, அந்த மேய்ப்பர்கள் இருப்பார்கள். அதை சுற்றிலும் வனாந்தரத்துல எங்க பார்த்தாலும் என்ன செய்யும், இவர்களுடைய ஆடு, மாடுகள் என்ன செய்யும், அங்கே மேய்ந்து கொண்டு இருக்கும். மேல இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. சிங்கம், கரடி எதுவும் வருதா? அத அடிச்சுட்டு போகாம இருப்பதற்காக, அது அந்த மந்தையின் துருக்கம் கல்லுகளால் ஆன கோபுரத்துல மேல இருந்து தான் அத வாட்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த மந்தையின் துருக்கம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இப்ப இருக்கிற லைட் ஹவுஸ் மாரி. லைட் ஹவுஸ் வந்து ஹைட்டா இருக்குது. இது வந்து சின்னது. நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அந்த கல்லுகளால் ஆன கோபுரத்துக்கு கீழ எப்படி அந்த லைட் ஹவுஸ்ல கீழ செக்யூரிட்டி ஒரு ரூம் இருக்குதோ, அதே போல இந்த கல்லுகளால் ஆன கோபுரம், மந்தையின் துருக்கம். அந்த கல்லுகளால் ஆன கோபுரத்துக்கு பெயர் வந்து மந்தையின் துருக்கம். நல்லா கேட்டுக்கோங்க. அதுல கீழ ஒரு சின்ன அறை போன்ற ஒரு குழி இருக்கும். அதை வந்து சுண்ணாம்பால் என்ன செஞ்சிருப்பாங்க? கட்டி வைத்திருப்பார்கள். சுண்ணாம்பால. அந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்ட அந்த குழிக்கு பெயர் தான் முன்னணை. முன்னணைனா அதுதான். ஆக்சுவல் மீனிங் இதுதான். அந்த மந்தையின் துருக்கத்துல கீழ இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்ட சின்ன குழிக்கு பேரு முன்னணை. இப்ப இந்த பெத்லகேம் மேய்ப்பர்கள் ஆட்டு மந்தையில பிறக்கக்கூடிய முதற்பேறான ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து, அதை துணிகளில் சுற்றி அந்த முன்னணை என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சுண்ணாம்பால் ஆன குழிக்குள்ள அத போட்டுருவாங்க முதல்ல. அந்த சுண்ணாம்பு ஏன்னா பனி காலத்துல அது கொஞ்சம் என்ன செய்யும் வெதுவெதுப்பா இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிய போட்டுட்டு ஏன்னா முதற்பேறான ஆட்டுக்குட்டி. அத என்ன செய்வாங்கன்னா, அந்த பெத்லகேம் மேய்ப்பர்கள் அதை சோதிப்பார்கள். அந்த குட்டிய என்ன பண்ணுவாங்கன்னா, சோதிச்சு பார்ப்பாங்க. எதுக்கும் காயம் இருக்குதா? ஊனம் இருக்குதா? குறைபாடுகள் இருக்குதா? ஏதாவது அடிபட்டு இருக்குதா? பிறக்கும்போது கால்கள் ஒடிஞ்சிருச்சா? கண்ணு ஏதாவது ஊனமா இருக்கா? சரீரம்லாம் நல்லா இருக்கா? ஏன்னா, இந்த ஆட்டுக்குட்டி அந்த குழியில போட்டு முன்னணையில போட்டு அவர்கள் சோதித்து பார்த்து, அது பழுதற்றதா? பழுதில்லாததா? அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க. பெத்லகேம் மேய்ப்பர்கள். அந்த ஆடு பழுதில்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெத்லகேம் மேய்ப்பர்கள் சந்தோஷம் அடைவார்கள். மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சு, அந்த மந்தையின் துருக்கத்தில இருந்து சந்தோஷத்தின் மிகுதியில அவர்கள் பாடி தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப அந்த மந்தையின் துருக்கத்திலிருந்து ஒரு பாடல் மெய்ப்பர்கள் பாடினார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த மந்தையில பழுதற்ற ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்று அர்த்தம். ஏன் அப்படி பாடுறாங்கன்னா, இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியத்தான் இந்த மெய்ப்பர்கள் தேவாலயத்துல தேவனுக்கு பலி செலுத்துவதற்கென்று கொடுத்து வந்தார்கள். அத சின்னதா அத பழுதில்லாம இருந்ததுன்னா, அத எடுத்து கொண்டு போய் அவர்கள் வளர்த்து, அத கொஞ்சம் பெரிய குட்டியான உடனே, தேவாலயத்துல பலி செலுத்துவதற்கென்றே அவர்கள் தேவாலயத்திற்கு கொடுத்து வந்தார்கள். நீங்க இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா, தேசத்த விட்டு வெளியில வரும்பொழுது, அநேக இடங்களிலே இந்த மந்தையின் துருக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் போய் பார்க்கல. ஆனா சொல்லுகிறார்கள். அங்க போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கல்லுகளால் ஆன கோபுரத்தின் கீழ இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த சுண்ணாம்பால் செய்யப்பட்ட அந்த அறைக்கு பேரு தான் முன்னணை. அப்ப முதலாவது இந்த மெய்ப்பர்கள் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் என்ன செஞ்சு வந்தாங்கன்னா, தேவாலயத்துல பலி செலுத்துவதற்காக கொடுத்து வந்தார்கள். 2வது பணி, இன்னொரு பணி செய்து வந்தார்கள் இந்த மெய்ப்பர்கள். என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துல யூத பாரம்பரியத்தின்படி லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இந்த இந்த சங்கதிகள் நான் சொல்லக்கூடிய சங்கதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த யூதர்கள் வாழ்ந்து வர்ற நாட்கள்ல அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் தீட்டுப்பட்டால், அவர்கள் தொடுகிற வீட்டையோ, அவர்கள் வீட்டில உட்கார்ந்திருக்கிற மனையையோ, மனையில் இருக்கிற பொருள்களை எதையுமே தொட்டால் அது தீட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்கள் தீட்டுப்படுகிற அந்த நாட்களிலே, தீட்டின் நாட்களில அவங்கள என்ன செஞ்சுருவாங்கன்னா,
அந்த பெண்ண வீட்ல வச்சுட்டு, வீட்ல சப்போஸ் ஒரு 3, 4 பேர் இருக்காங்கன்னா, இந்த பெண்ண வீட்ல வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் வீட்டிற்கு வெளியில ஆப்போசிட்ல டெண்ட் போட்டு இருந்துக்குருவாங்க. இந்த பெண் தனியாக சமைத்து அவங்களே சாப்பிட்டுக்கணும். அந்த தீட்டு நாட்கள் முடிகிற வரைக்கும் இவர்களை தனிமைப்படுத்தி வைத்து விடுவார்கள். இப்ப 2, 3 பேர் இருந்தா வெளிய போய் டெண்ட் போட்டு இருந்துக்குவாங்க. சப்போஸ் வீட்ல 10, 15 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 15 பேருக்கும் வீட்டுக்கு வெளியில டெண்ட் போட்டு அவர்களை அந்த 10 நாட்களோ, அந்த தீட்டு நாட்கள் முடியிற வரைக்கும் வைக்க முடியாது. அதனால அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே இருந்து கொண்டு, இந்த ஒரு பெண்ணை மட்டும் என்ன செஞ்சுருவாங்க, வெளியில டெண்ட் போட்டு வைப்பதற்காக வெளியில அனுப்பிச்சுருவாங்க. அந்த தீட்டு நாட்கள் முடிக்கிற வரைக்கும் அவங்க வெளியில இருக்கணும். இப்ப அப்படி வெளியில இருக்கும் பொழுது, இரவுல அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் வனாந்தரம். அதனால அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சப்போஸ் வீட்ல 10 பேர் இவங்க சேஃபா தூங்கிருவாய்ங்க. நைட் அந்த பெண்மணி வெளியில ஒரு சின்ன டெண்ட் போட்டு இருக்க வச்சா என்ன பாதுகாப்பு இருக்குது? அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்களை அவர்கள் நேர மேய்ப்பன் அந்த மந்தையின் துருக்கத்திலே இருக்கக்கூடிய ஆடு மேய்த்துக் கொண்டு இரவெல்லாம் கண் விழித்து தன் ஆடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்கள் வசம் இந்த பெண்ணை ஒப்படைத்து விடுவார்கள். ஏன்னா சமுதாயத்துல அவர்களும் தீட்டுப்பட்டவர்கள். அப்படிதான் வச்சிருக்காங்க. இந்த பெண்ணும் தீட்டுப்பட்டதுனால கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. அப்ப மந்தையின் துருக்கத்தின் பக்கத்துல ஒரு டெண்ட் போட்டு அந்த பெண்ணை அவர்கள் பாதுகாத்து வைந்தார்கள். 2வது பணி. இப்ப இந்த மேய்ப்பர்கள் முதலாவது என்ன சொன்னேன்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக கொடுத்து வந்தார்கள். நம்பர் 1. 2வது, பெண்கள் இரத்தத்தினால் தீட்டுப்படும் படும் பொழுது அவர்களை அவர்கள் பராமரித்து வந்தார்கள். இந்த 2 பணியை அந்த நாட்களிலே செய்து வந்தார்கள். இப்ப நம்ம யோசேப்பின் சம்பவத்திற்குள்ளாக நம்ம கடந்து போலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டாம். தயவு செய்து நீங்கள் இருந்தா நோட் பண்ணிக்கங்க. இப்ப குடிமதிப்பு எழுதப்படும்படி அகுஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து எங்க வர்றாங்க? பெத்லெகேம் வந்து விட்டார்கள். நீங்க அங்க 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவ்விடத்தில் அவர்கள் வந்து தங்கி இருக்கையில், அவங்க அங்க வந்து தங்கி இருக்காங்க. வந்து தங்கி இருக்காங்க. ஏன்னா, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடம் இல்லாமலாம் கிடையாது. யோசேப்பு தாவீதின் வம்சம், ராஜ பரம்பரையில வந்தவன். அந்த பெத்லெகேம்ல தாவீதின் நாட்கள்ல கட்டப்பட்ட ஏராளமான அரண்மனைகள், ஏராளமான ரூம்கள்லாம் இருக்குது அங்க. இப்ப சிதறி போன யூதர்கள், தாவீதின் வம்சத்தில் உள்ளவங்க எல்லாரும் குடிமதிப்பு எழுதப்படும்படி இப்ப பெத்லெகேம்ல வந்து அங்க தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல ஒரு சொத்தை வந்து அறுதிட்டு யாருக்குமே விற்க முடியாது. 49 வருஷம் கழிச்சு அந்த ஒரிஜினல் ஓனருக்கே அந்த சொத்து வந்துடும். அதனால இப்ப யோசேப்பும் மரியாளும் வந்து அங்க தங்கி இருக்காங்க. எங்க தங்கி இருக்காங்கன்னா, அங்கே அவர்கள் தங்கி இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்ப மரியாளுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அப்ப பிரசவம் அவள் வந்து இப்ப வந்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இந்த மரியாள் என்ன படுவாள்னா ரத்தத்தினால் தீட்டுப்படுவாள். அப்ப இப்ப இந்த மரியாளை வெளியே அனுப்ப வேண்டிய சூழல். ஏன்னா அங்க ரூம்ல இருக்கிறது என்ன, குடிமதிப்பு எழுதப்படும்படி ஏராளமான ஜனங்கள் வந்து தங்கியிருக்காங்க. அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த அம்மனிக்கு மட்டும் உள்ள என்ன செய்ய முடியாது, தனியா ரூம் கொடுக்க அங்க இடம் இல்லை. அதனாலதான் நம்ம பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, சத்திரத்தில் இடமில்லாதது. இது ராங் டிரான்ஸ்லேஷன். இப்ப நீங்க ரீசெண்டா இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சத்திரம்னா எபிரேய பாஷையில என்னன்னு அர்த்தம்னா கட்டுலுமான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பர் ஹவுஸ். ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, இவர்கள் மேல் வீட்டறையில் தங்கி இருக்கிறார்கள். யாரும் யோசேப்பும் மரியாளும் எல்லா கெஸ்டோடையும் தங்கி இருக்கிறாங்க. அப்படி மேல் வீட்டறையில் அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. நீங்க ரீசெண்டா டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா இங்கிலீஷ் பைபிளையும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ்ன்னு பேர் இது பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றெடுப்பதற்கு மரியாளுக்கு என்று கெஸ்ட் ஹவுஸ் அங்க இல்ல, தனியான அறை இல்ல. ஏன்னா அவ்வளவு கிரவுடு.
அதனால இப்ப என்ன செய்யணும்? இவ ரத்தத்தினால் தீட்டுப்படுவாள் என்று சொல்லி, இந்த மரியாளை தன்னுடைய முதற் பேறான இயேசுவை பெற்றெடுப்பதற்காக இந்த மரியாள் நேரா அந்த பெத்லகேம் மெய்ப்பர்கள் இருக்கக்கூடிய மந்தையின் துருக்கத்திற்கே இப்ப அனுப்பப்பட்டு விட்டாள். அங்க ஒப்படைச்சுட்டாங்க. இப்ப அங்க ஒப்படைச்ச உடனே, அந்த மந்தையின் துருக்கத்தின் பக்கத்துல டெண்டு போட்டு மரியாள இருக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மரியாள் தன்னுடைய முதற் பேறான இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டியை பெற்று துணிகளில் சுற்றி அந்த சுண்ணாம்பால் செய்யப்பட்ட அந்த குழியில் முன்னணையில் அவள் கிடத்தினாள். இதுதான் நடந்த சம்பவம். அந்த கல் சுண்ணாம்பு குழியில துணிகளில் சுற்றி போட்டுட்டா. நீங்க நார்மலா ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்தா என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறந்த உடனே அதை இன்குபேட்டர்ல வைப்பாங்க. எதுக்கு? கொஞ்சம் அந்த குழந்தை கொஞ்சம் வார்மா இருக்கட்டும். சேஃபா வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அதே கான்செப்ட் தான் அங்க நடந்தது. அவ ஏற்கனவே குளிரு. வெளியில வனாந்தரத்துல இருக்கிறா. ஊருக்குள்ள இல்ல. மந்தையின் துருக்கத்துல இருக்கிறா. மேய்ப்பர்கள் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தங்களுடைய ஆடுகளை பராமரித்து பார்த்துக் கொண்டும் அவங்க காவல் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெண்டுல இருந்தவா, குழந்தை பெற்றவுடன் அந்த மந்தையின் துருக்கத்திற்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பால் செய்யப்பட்ட அந்த குழியில, அந்த முன்னணையில தன்னுடைய குழந்தையை கிடத்தினாள். இதுதான் நடந்த சம்பவம். ஏன் முன்னணையில் அங்கே கிடத்தினாள்? நார்மலா குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க? துணி விரிச்சு அதுல தான் குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்க. ஏன் குழந்தைய துணியில சுத்தி அங்க முன்னணியில கிடத்தினாள்? ஏன் அதுக்குள்ள போட்டாங்கன்னா, இப்ப லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இப்ப அந்த முன்னணையில முதற்பேறான ஃபர்ஸ்ட் பார்ன் இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டி அங்கே பிறந்திருக்கிறது. அத முன்னணியில போட்டிருக்காங்க. இப்ப ப்ரொசீஜர் படி அந்த முன்னணியில பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி, இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டி பழுதுள்ளதா, பழுதற்றதான்னு யாரு சர்டிஃபை பண்ணணும்? பெத்லகேம் மேய்ப்பர்கள். அவங்க வந்து தான் என்ன செய்வாங்க? அந்த ஆட்டுக்குட்டிய சோதிச்சு பார்ப்பாங்க. அதே ப்ரொசீஜர் தான். அதனால தான் இவள் முன்னணியில தன்னுடைய முதற் பேறான இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டியை போட்ட உடனே, பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி போய் நேரா அந்த மேய்ப்பர்கள்ட்ட போய் சொன்னான், "உங்களுக்காக முன்னணையிலே முதற் பேறான ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்" சொல்லி மேய்ப்பர்கள்ட்ட போய் தேவதூதன் சொல்லிட்டான். இப்ப அங்க சொன்ன உடனே தேவதூதர்கள் நேர கிளம்பி வந்தாங்க. அங்க முன்னணியில இருந்த இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்தார்கள். பார்த்த உடனே அவர்கள் தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். இப்ப முன்னணியில ஒரு பாட்டு சத்தம் கேட்கிறதுனா என்ன அர்த்தம் அதுக்கு? முன்னணியில் பிறந்திருக்கிற அந்த இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் பிறந்திருக்கிறது. அவங்க பாடினாங்களா தேவதூதர்கள் என்ன துதித்து பாடினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்தையின் துருக்கத்தின் முன்னணியில பிறந்திருக்கின்ற இயேசு என்கின்ற அந்த முதற்பேறான ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பழுதற்றதாய் பிறந்திருந்தது. அதற்கு தாயா மெய்ப்பர்கள் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. மெய்ப்பர்கள் சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய இந்த தேவாட்டுக்குட்டி ஒரு நாள் நமக்காக மரிக்கப் போகிறது. ஒரு நாள் பலியிடப்படுகிறது. தேவாலயத்துல ஆட்டுக்குட்டியை பலியிடணும்னா அது என்ன எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். அவர் பிறக்கும் பொழுதே பழுதற்றவராய், மாசில்லாதவராய், கரைதிரை அற்றவராய், உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியில் சிலுவையிலே பலியிடப்படும்படியாகத்தான் அவர் பிறந்தார். அதற்குத்தான் அந்த முன்னணை. அதனால்தான் மெய்ப்பர்கள் வந்து சர்டிஃபை பண்ணாங்க. இப்ப மெய்ப்பர்கள் துதித்து பாடிவிட்டார்கள். பழுதற்ற ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் முன்னணியிலே பிறந்திருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்துல ஏன் அதை மாட்டுத் தொழுவம்னு சொல்லிட்டாங்கன்னா,
அந்த கல்லுகளால் ஆன கோபுரம் இருக்குல்ல, மந்தையின் துருக்கம். அதை சுற்றிலும் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்து இரவுல என்ன செய்வாங்கன்னா, அங்கதான் சுத்தி அத படுக்க வச்சிருப்பாங்க. அதற்கு தேவையான தீனி, வைக்கோலு, புல்லு இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அங்க தான் போட்டு வச்சிருப்பாங்க. அது தண்ணி குடுப்பதற்காக குளுதாடி மாரி என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல தண்ணிலாம் அதுக்குள்ள குடிக்கும். அந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா, மாட்டுத் தொழுவம் போல இருந்ததுனால, நமக்கு அதை மாட்டுத் தொழுவம் என்று சொல்லிவிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்ப இயேசு அந்த இடத்தில் பிறந்ததற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசு அந்த இடத்திலே கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன? அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று நிரூபிக்க. மேல் வீட்டறையில் இடமில்லாததனால தான் இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியிலே பிறந்தார். மேய்ப்பர்கள் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று அவங்க சர்டிஃபை பண்ணணும். பண்ணுனா தான் அந்த ஆட்டுக்குட்டி தேவாலயத்திலே பலியிடப்பட முடியும். இதுதான் நடந்தது. இயேசு பிறந்த பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கும்படியாக அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் அந்த முன்னணியிலே பிறந்தார். இஸ்ரவேல்ல அந்த நாட்கள்ல மெய்ப்பர்கள் இந்த உலகமே அவர்களை புறக்கணித்து தள்ளினது. ஆனா பரலோகத்தின் ஒட்டுமொத்த கண்களும் அவர்கள் மேலதான் இருந்தது. இயேசு பிறக்கும் பொழுது சமுதாயத்துல உயர்ந்த நிலம் இருந்த ஆசாரியர் வீட்டுல போய் பிறக்கல. வேதபாரர்கள் வீட்டுல போய் பிறக்கல. சதுசேயர், பரிசேயர் இவர்களுடைய வீட்டில எல்லாம் பிறக்கல. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த மெய்ப்பர்கள் வசந்தான் பரலோகம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தது. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர் உங்களை இந்த 11 மாசம் நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த வருஷத்துல உங்களை யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, யார் வேண்டாலும் புறக்கணிக்கட்டும். ஆனா பரலோகம் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்காது. மனிதர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மெய்ப்பர்களைப் போல ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீங்க அப்படி கவலைப்படாம இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கும். மெய்ப்பர்கள் அவர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஏன்னா மெய்ப்பர்களுக்கு ஹீரோ யாரு? தாவீது. அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். பரலோகம் போய் நான் தாவீதை பார்ப்பேன், நடனமாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் என்ன செய்வாங்க? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பாங்களாம். ஆனால் தாவீது ராஜாவை கண்டார்களோ இல்லையோ, இயேசு ராஜாவை கண்டு வணங்கும் பாக்கியத்தை அந்த மேய்ப்பர்கள் பெற்றார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நிந்தை, அவமானம், நல்ல விசேஷங்களுக்கு என்னை கூப்பிட மாட்டேன்றாங்க. நல்ல விசேஷங்களுக்கு என்னால போ முடியல. ஆனா நாட்கள் வரும். கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கும். இதுதான் அந்த நாட்கள் நடந்தது. இப்ப இந்த முன்னணியில இயேசு என்கின்ற ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் பிறந்திருக்கிறது. இப்ப இது லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியிலே பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இந்த நட்சத்திரம் எதற்காக தோன்றினது? ஆதி நாட்கள்ல இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நட்சத்திரம் இயேசு பிறந்த பொழுது கிழக்க ஒரு நட்சத்திரம் தோணுது. ஆதி நாட்கள்ல ராஜாக்களுக்கு இந்த நேரத்தை கணித்து சொல்வதற்காக, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் கணித்து சொல்வதற்காக, ஒவ்வொரு ராஜாவும் தங்களுக்கு கீழ 2வது பொசிஷன்ல யார வச்சிருப்பாங்கன்னா, வானசாஸ்திரிகளை வைத்திருப்பார்கள். இப்ப அவர்கள் அந்த வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தினுடைய கணிப்பு எல்லாமே தெரியும். எந்த பார்த்தாலும் ஏடுகளை புரட்டி உடனே சொல்லிடுவாங்க. இது எதற்காக படைக்கப்பட்டது என்னன்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் தோணுது. இவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, ஏடுகளை புரட்டி பார்க்குறாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த நட்சத்திரம் எப்படி வந்தது தெரியல. நார்மலா நீங்க ஒரு நட்சத்திரத்தை நைட்டு பார்த்தீங்கன்னா, அது என்ன செய்யும்? மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். 9 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கும், 10 மணிக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா இந்த நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம் 3 மாதங்கள் நகராமல் அப்படியே இருக்கு. இப்ப உலகத்தில் உள்ள இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா வானசாஸ்திரிகளும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கள் ஒரு விசேஷமான ஒன்றை கண்டுபிடித்தாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த நட்சத்திரம் விசேஷமானதாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல ஏதோ ஒரு விசித்திரமான ஒன்று நடந்திருக்கு.
ஒரு விசித்திரமான உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அதனாலதான் இந்த நட்சத்திரம் இப்படி தோன்றுகிறதுன்னு சொல்லி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க இருந்தெல்லாம் பார்க்கறாங்கன்னா, இந்த வான சாஸ்திரிகள் இந்தியாவுல மொஹஞ்சதாரோ, ஹரப்பாவுல அந்த நாட்களில் இருந்த வான சாஸ்திரிகள் பார்க்கறாங்க. இலங்கையில புலன்னர் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருந்த வான சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். சைனா, ஜப்பான், மங்கோலியா இப்படி பல தேசங்களில் இருந்தும் அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப 3 மாதம் நின்ற அதே நட்சத்திரம் 3 மாதம் கழித்து நகர ஆரம்பிக்கிறது. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நட்சத்திரம் நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகுதுன்னு தெரிந்து விட்டது. இப்ப சாஸ்திரிகள் குழம்பி விட்டார்கள். ஏதோ ஒண்ணு விந்தையாய் நடந்திருக்கு. ஏதோ ஒரு தெய்வ சக்தி, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு. உலகிலே ஒரு தலசிறந்த மகான் பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, அந்த நட்சத்திரம் எந்த இடத்தை நோக்கி நகர்கிறதோ, அதை நோக்கி இவர்களும் நகர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் நகருகிற பொழுது, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டு, ஒரு ராஜா பிறந்திருந்தால் என்னத்தை எடுத்துட்டு போய் அவருக்கு கிஃப்ட்டா குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு ராஜா பிறந்தா அவருக்கு என்ன குடுப்பாங்க? பொன்னு. உடனே பொன்னை எடுத்து கொண்டுகிறார்கள். அதே ராஜாவை அவர்கள் தெய்வமாக வணங்குவார்கள். அதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தை எடுக்கிறார்கள். அதே ராஜா ஒரு நாள் மரித்து விடுவார் என்று சொல்லி, வெள்ளை போளத்தையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குதிரை, யானையில எடுத்து வைத்துக்கொண்டு, அந்த நட்சத்திரத்தை நோக்கி எங்க நகருகிறதோ அதை நோக்கி போய்க்கிட்டே இருக்காங்க. இலங்கையிலிருந்து போறாங்க, இந்தியால இருந்து போறாங்க. பல தேசங்களிலிருந்தும் வான சாஸ்திரிகள் அதை பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் 3 மாசம் கழித்து நகர்ந்தது 1 வருஷம் டிராவல் பண்ணி நேர எருசலேமுக்கு மேல போய் நிக்குது. எருசலேம்ல போய் நின்ன உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. இந்தியால இருந்து வானசாஸ்திரிகள் வந்திருக்காங்க. இலங்கையில இருந்து வானசாஸ்திரிகள் வந்திருக்காங்க. சைனால இருந்து வந்திருக்காங்க. இப்படி பல வானசாஸ்திரிகள் பல கண்ட்ரியில இருந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தங்களுடைய கைகளிலே பொன், தூப வர்க்கம், வெள்ளியை எடுத்துக்கொண்டு அங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த எருசலேமிலும் அந்த நட்சத்திரம் நகராம 3 மாசம் அங்கேயே நிக்குது. நடந்த சம்பவம். அப்படி நிக்கும் பொழுது இந்த வானசாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? ஓகே, இதுதான் டெட் எண்டு. இங்க ஏரோது ராஜா அங்க ஆட்சியில இருக்காரு. அவருடைய ராஜ அரண்மனையில தான் இந்த ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நேரா எங்க போயிட்டாங்க? ஏரோது ராஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏரோது ராஜா வீட்டுக்கு போனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. என் வீட்ல ஒரு குழந்தையுமே இல்ல. என்னுடைய மகனுக்கு வயசு 30 வயசு. அவனுக்கும் குழந்தை பிறக்கல. ஏரோது ராஜா அந்த வான சாஸ்திரிகளின் திட்டமாய் விசாரிக்கிறான். அந்த வசனத்துல போட்டிருக்குது. திட்டமாய் எவ்வளவு நாட்கள் இந்த நட்சத்திரத்தை நீங்க ஃபாலோ பண்ணி வாரீங்க? அவன் விசாரிக்கிறான். 3 மாசம் எங்க கண்ட்ரில இருந்தது. 1 வருஷம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த எருசலேமில 3 மாசம், 1 1/2 வருஷம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம்னு ஏரோது ராஜாட்ட சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் போய் அந்த ராஜாவை கண்டுபிடித்து வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. நானும் வந்து அந்த ராஜாவை என்ன செய்றேன்? பணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த வானசாஸ்திரிகள சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப திரும்பவும் அந்த எருசலேம்ல எல்லா வானசாஸ்திரிகளும் நின்னுகிட்டு இருக்காங்க. 3 மாதம் கழித்து அதே நட்சத்திரம் திரும்பவும் நகர்ந்து நேர பெத்லெகேம்ல வந்து நிக்குது. பெத்லெகேம்ல 3 மாதம் கழித்து இயேசு பிறந்த அந்த வீட்டிற்கு மேல வந்து பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல வந்து அந்த நட்சத்திரம் நிற்கிறது. இப்ப பிள்ளைக்கு வயசு எத்தன? 1 1/2 வயது. நடந்து திரிகிற காலம். அந்த வீட்டிற்குள் இந்த வானசாஸ்திரிகள் பிரவேசித்து தாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து ராஜா என்கின்ற ரீதியில் பொன்னையும், தெய்வம் இந்த ராஜாவை நாம் எல்லாரும் தெய்வமாக வணங்கப் போகிறோம் என்கின்ற ரீதியில் தூப வர்க்கத்தையும், இதே ராஜா ஒரு நாள் மரிக்கப் போகிறார் என்கிற ரீதியில் வெள்ளை போளத்தையும் அவர்கள் காணிக்கையாக அங்கே கொடுத்தார்கள். கொடுத்துட்டு இந்த வானசாரி சாஸ்திரிகள் தங்கள் தேசத்திற்கு வேறு வழியாய் திரும்பி போய்விட்டார்கள். இப்ப இந்த வானசாஸ்திரிகள் போன உடனே ஏரோது ராஜா வானசாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்து அவன் என்ன பண்றான்?
இவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தை வைத்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை என்ன செய்ய சொல்றான்? கொலை செய்ய வேண்டும் என்று ஆர்டர் போடுறான். அந்த 2 வயசு ஏன் அவன் ஆர்டர் போட்டான்னா, ஏன்னா குழந்தை பிறந்திருக்குன்னா 6 மாசத்துக்குள்ள உள்ள குழந்தைய கொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 2 வயசுன்னு அவன் சொன்னான்னா, அவன் அந்த நட்சத்திரத்த திட்டமாய் விசாரிக்கிறான். நீங்க எப்ப பார்த்தீங்க? 3 மாதம், 1 வருஷம் டிராவல், இங்க ஒரு 3 மாசம், 1 1/2 வருஷம் ஆச்சு. அப்ப அவன் பண்ணிட்டான், இந்த குழந்தை 2 வயசுக்குள்ள தான் இருக்கும் சொல்லிட்டு தான் 2 வயசுக்குள்ள குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் ஆர்டர் போடுறான். அதற்கு முன்பாகவே தேவதூதன் நேர போய் யோசேப்பிடம் மரியாதையும் சொல்லி, நீங்கள் உங்களை கொலை செய்ய ஏரோது வகை தேடுகிறான்னு சொல்லி நீங்கள் உடனே எகிப்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் 2 பேரும் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல யோசேப்பும் மரியாளும் வாழ்ந்த இடம் வந்து கெய்ரோ. எகிப்தினுடைய தலைநகர். இன்றைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு மேல காப்டிக் சர்ச்சுன்னு சொல்லி ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. அங்கதான் ஏன்னா ஆதி நாட்கள்ல எகிப்து பணக்கார நாடு. அதிலும் கெய்ரோ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் சிட்டி அது. யோசேப்பும் மரியாளும் போய் வேலையெல்லாம் செய்யல. ஏரோது ராஜா மரணம் அடைய வரைக்கும் அங்க எப்படி அவர்கள் தங்கினார்கள்? எதை செலவழித்து அங்க வாழ்ந்தாங்கன்னா, இந்த வானசாஸ்திரிகள் கொடுத்த அந்த பொன்னையும், தூபவர்க்கத்தையும், வெள்ளைப்போளத்தையும் செலவழித்து தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஓசியா 11:1 சொல்லப்பட்டது போல, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அதற்கப்புறம் தான் ஏரோது ராஜா 2 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் கோபத்துல வந்து அந்த உத்தரவை பிறப்பிடிக்கல. அவன் ஆட்களை அனுப்பி சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே, இப்ப சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2 வருஷம் ஆயிருக்கு. அவன் அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் ஆர்டர் போடுறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மெய்ப்பர்கள் முன்னணியிலே பணிந்து கொண்டார்கள். சாஸ்திரிகள் வீட்டிலே தொழுந்து கொண்டார்கள். நம்முடைய ராஜா ஏஜு ராஜா ஏன் இதை செய்தார் தெரியுமா? இந்த தெய்வீக தன்மை கொண்ட இயேசு ராஜா, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். ஆனால் இயேசு பிறந்த பொழுதே பழுதட்ட ஆட்டுக்குட்டியான நம்முடைய ராஜாதி ராஜாவான இயேசுவை எல்லா தேசங்களிலும் இருக்கிற ராஜாக்களின் பிரதிநிதிகளான ராஜாக்களுக்கே அறிவுரை கூறுகிற வான சாஸ்திரிகளை ஒரு நட்சத்திரம் குழப்பி அடித்து எருசலேம் அவர்களை கொண்டு வந்து முழங்கால் படியிட வைத்து 3 விதமான பரிசுகளையும் கொடுக்க வைத்து இயேசு என்கின்ற அந்த தெய்வத்தன்மை கொண்ட ராஜாவை வணங்க வைத்தார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இலங்கையிலிருந்து ஒரு வானசாஸ்திரி வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நம்முடைய இயேசு என்கின்ற அந்த குழந்தைய அவன் வணங்குகிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இலங்கையே இயேசுவை தொழுது கொண்டதுக்கான அர்த்தம். ஒரு நாள் இயேசு வரும்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு பிறந்த பொழுதே பிரதிநிதித்துவமாக எல்லா தேசங்களின் முழங்கால்களும் முடங்கிவிட்டது. இயேசு என்று அறிக்கை செய்து விட்டார்கள். 3 விதமான பரிசுகளையும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். என்ன கொடுத்தாங்க? அவர் ராஜாதி ராஜாவாக பொன்னையும், அவர் தேவாதி தேவனாக தூபவர்க்கத்தையும், உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கப் போகிற ராஜாவாக வெள்ளை போலத்தையும் அவர்கள் அறியாமலேயே கொடுத்து விட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கும் பொழுதே பழுதற்றவராய், மாசில்லாதவராய், உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படும்படி சிலுவையில இவர் ஒரு நாள் அடிக்கத்தான் போறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இந்த மெய்ப்பர்கள் மூலமாக சர்டிஃபை பண்ணணும், இவர் பழுதற்றவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த பெத்லெகேம்ல பிறந்த இந்த குமாரனை இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம். இப்பதான் உங்களுக்கு இயேசுவின் பிறப்பின் மூலமாக ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு பிறந்த சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு வருடமும் நாம் இயேசு பிறப்பை குறித்து பலவிதமான சத்தியங்களை நம்ம கேட்கிறோம்.
ஆனால் இந்த நாட்களில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது, பிரதர் என்னுடைய காலம் கடைசி காலத்துல நான் வாழ்ந்து வர்றேன். என்னுடைய காலம் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் நான் தேவனிடத்திலிருந்தே ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சிறுமையும், எளிமையும் மாறணும். நான் என்ன பண்றது? இப்படியே இருக்கேன் பிரதர். போன கிறிஸ்துமஸ்லயும் நான் ஆட்டோ ஓட்டுனேன். இந்த கிறிஸ்துமஸ்லயும் நான் ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். போன கிறிஸ்துமஸ்லயும் நான் என்ன பண்ணேன்? ஒரு குடிசையில இருந்தேன். இந்த கிறிஸ்துமஸ்லயும் குடிசையில தான் இருக்கேன். என்னுடைய எளிமையும், சிறுமையும் மாற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம் முடிகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், என் தேவனுடைய கரத்தில் இருந்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய காலங்கள் முடிவதற்கு முன்பாக நான் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, என்னுடைய எளிமையும், சிறுமையும் மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? மீகா 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. பெத்லெகேமுக்கு இன்னொரு பெயர் எப்பிராத்தா. இப்ப இந்த நாட்களிலே எப்பிராத்தா, பெத்லெகேமிலே பிறந்த இந்த இயேசு என்கின்ற குமாரனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் இதே பெத்லெகேம்ல இயேசுவுக்கு முன் அடையாளமாக ஒருவன் பிறந்திருக்கிறான். இதே பெத்லெகேம்ல இன்னொரு குழந்தையும் பிறந்து இருக்கிறது. அந்த குழந்தையை அடிப்படையாக வைத்து, அந்த குழந்தையை இயேசுவோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 முதல் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஸ்டோரி நல்லா தெரியும். யாக்கோபும் ராகேலும் பெத்தேலை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லேமுக்கு வர கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது ராகேல் அங்கே பிள்ளை பெறுகிறாள். எப்பிராத்தாவிலே, பெத்லெகேமிலே இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இயேசுவை போல பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்ப அந்த குழந்தை பிறந்திருக்குது. தாய் ராகேல் அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு பெனோனி என்று பெயரிடுகிறாள். பெனோனி என்றால் வருத்தத்தின் குமாரன். ஆனால் அவளுடைய தகப்பன் யாக்கோபு அந்த குழந்தையை பார்த்து அவன் ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான்? பென்யமீன் என்று பேர் வைக்கிறான். பென்யமீன் என்றால் வலதுகரத்தின் மகன், வலது பாரிசத்தின் மகன். இப்ப சூழ்நிலை ஒரே சூழ்நிலை தான். ராகேல் பிள்ளை பெற்றுவிட்டால் மரிக்கும் தருவாயில இருக்கிறார். 2 பேருக்கும் சூழ்நிலை ஒண்ணுதான். ஆனால் 2 பேரும் அந்த குழந்தையை பார்த்த பார்வையில, அந்த குமாரனை பார்த்த பார்வையில் பெரிய வித்தியாசம் இருந்தது. ராகேல் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது தன்னுடைய துக்கம், துயரம், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பார்த்து சொல்றாள், இவள் என் வருத்தத்தின் குமாரன். இவளுடைய சிந்தனை, செயல் எல்லாமே இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுருங்க. அந்த பிரச்சனைகளே யோசிக்கிறா. தான் பட்ட துயரத்தையே யோசித்து தன்னுடைய குழந்தையை பார்க்கிறா. மூஞ்சிய சுருக்கி வச்சுக்கிட்டு குழந்தையை பார்த்து சொல்றா, இவள் என் வருத்தத்தின் குமாரன். ஆனால் அதே சூழ்நிலையோடு தான் கடந்து போறான் யாக்கோபும். அவனுக்கும் அதே சூழல் தான். இந்த குழந்தையை பாதுகாக்கணும். ஐயோ என்னுடைய மனைவி கஷ்டப்படுறாளே, இந்த என்னுடைய மனைவி மரித்து விட்டால் நான் என்ன செய்யறது? எப்படி குழந்தையை வளர்க்கிறது? எப்படி பராமரிக்கிறது? அவனும் வேதனையோட தான் இருக்கிறான். ராகேல் ரொம்பவும் நேசிக்கப்பட்டவள். அவளுக்காக நான் 14 வருடம் ஆடு மேய்ச்சிருக்கிறேன். ஆசையா கட்டின மனைவி மரிக்கும் தருவாயில இருக்கிறான். அவள் படும் வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி வைத்து விட்டு அந்த குமாரனை பார்த்த பார்வையில பெரிய வித்தியாசம் இருந்தது. ராகேல் பார்த்துட்டு சொல்றா, இவன் என் வருத்தத்தின் குமாரன். ஆனால் யாக்கோபோ அந்த பிரச்சனையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, இவன் என் வலது பாரிசத்தின் குமாரன், இவன் என் வலதுகரத்தின் குமாரன். பெரிய வித்தியாசம் தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது. ராகேல் சொல்றா, இவன் என் வருத்தம், இவன் துக்கம். ஆனால் யாக்கோபோ சூழ்நிலை எல்லாவற்றையும் கண்ணுக்கு பின்னாடி வச்சுட்டு அவன் சொல்றான்,
இவன் என் வலது கரத்தின் குமாரனா இருப்பான். என் வலது பாரிசத்தின் குமாரனா இருப்பான். முதிர் வயதிலும் இவன் என் கூட இருந்து என்னை நடத்துவான். ஹி இஸ் மை ஃபியூச்சர். அவன் சொல்றான், இவன் என் எதிர்காலம். ராகேல் தன்னுடைய குமாரனை முடிவா பார்த்தா. ஆனா யாக்கோபு எத்தனையோ குழந்தைகள் இருக்கு. லேயாள் எத்தனையோ குழந்தைய பெற்றிருக்கா. லேயாளுடைய வேலைக்காரியும் குழந்தை பெற்றிருக்கா. எத்தனையோ குழந்தைகள் இருக்குது. கடைசி குழந்தை. ஆனா யாக்கோபு அவனை பார்க்கும் பொழுது தன் வாழ்க்கையின் துவக்கமா பார்த்தான். அதே பெத்லகேமில் பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கு நீங்கள் அவரை எப்படி பார்க்கிறீர்கள்? வருட வருடம் எப்படி பார்க்கிறீங்க? அதுலதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கு. உங்களுடைய எளிமையும் சிறுமையும் மாற வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக உங்களுக்காக தேவனுடைய கரத்துல வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் யாக்கோபை போல அந்த பெத்லகேமின் குமாரனை பார்க்கிறீர்களா? இல்ல அம்மா ராகேலை போல பார்க்கிறீர்களா? இல்ல ஏனோ தானோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கா, 40 குழந்தையில இது ஒரு குழந்தை, 41வது குழந்தைன்னு பாக்குறீங்களா? இயேசுவை எப்படி பாக்குறீங்க? இந்த கிறிஸ்துமஸ்ல, புது வருஷத்துல கொஞ்ச நாள்ல உள்ள போறோம். எப்படி போறீங்க? அந்த வருஷத்தின் துவக்கத்துல அவரை எப்படி நீங்கள் பார்த்து போக போறீங்க? அவரை துவக்கமா பார்க்க போறீங்களா? இல்ல முடிவா பார்க்க போறீங்களா? உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அதுலதான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ராகேலை போல இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட போராட்டம், இதையெல்லாம் கொண்டு போய் இனிமேல் தான் அவருக்கு எனக்கு எல்லாமே செய்யலும் சொல்லி உங்கள் கண்கள் பிரச்சனை மேலேயே வைத்து அவரை வருத்தத்தின் குமாரனாய் பார்க்கிறீர்களா? இல்ல அவரிடத்துல போகும்போது, அவரிடத்துல போய் ஆலயத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக நீங்க யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்க. உங்களால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களால தான் அந்த 11 மாசங்களும் நான் ஆசீர்வாதமாய் கடந்து வந்திருக்கிறேன். இந்த 12வது மாதத்திலேயும் நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க. நீங்க தான் என்னுடைய எதிர்காலம். நீங்க தான் எனக்கு துவக்கம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. யூ ஆர் மை ஃபியூச்சர். நீங்க தான் எனக்கு. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரை துவக்கமா பார்க்கிறீங்களா? இல்ல பிரச்சனையோடயே அடுத்த வருஷத்துக்குள்ள போறீங்களா? இல்ல பிரச்சனையோடயே இந்த கிறிஸ்துமஸ கொண்டாட போறீங்களா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அவரை வருத்தத்தின் குமாரனாய் பார்க்க போறீங்களா? இல்ல ஆண்டவரே எனக்கு இப்ப வயசு 56. 56 வருடங்கள் என்னை நடத்தி வந்தீங்களே! எவ்வளோ பெரிய சாதனை! ஒரு குறைவும் இல்லாம, எவ்வளவோ ஆசீர்வாதம் எனக்கு குடுத்திருக்கீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் உண்டாகி இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அனைத்து நற்கிரியைகளும் எனக்குள் பரிபூரணமாய் அரங்கேறி இருக்கிறது. என்னுடைய எதிர்காலமே நீங்க தான் ஆண்டவரே. எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி பார்க்க போறீங்க? புது ட்ரெஸ்ஸ உடுத்திட்டு சும்மா 5 மணிக்கு எந்திச்சு போய் ஆண்டவரே நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே. எனக்காக மரித்தீங்கன்னு சொல்லிட்டு 2 வார்த்தையில முடிச்சுட்டு உங்க பிரச்சனைகள்லாம் அவர்ட்ட சொல்லிட்டு அவரை வருத்தப்படுத்தி விட்டு வரப்போறீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? ராகேல் தான் பெற்ற பிள்ளையை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குழந்தை பெத்தாலும் தன் பெற்ற பிள்ளையை வருத்தத்தின் குமாரனாய் முடிவா பார்த்தா. அவருடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது. மருத்துவச்சி சொல்றா, ஏமா ஏற்கனவே நீ ஒரு குழந்தையை பெற்றிருக்க, உன்னால குழந்தைய பெற முடியும், நீ சந்தோஷமா இருப்ப, நீ வாழ்ந்து காட்ட முடியும், இவ சந்தோஷப்பட்டிருக்க வேணாமா?
நான் கஷ்டப்பட்டு தான் குழந்தைய பிறந்தேன். நிச்சயமாக இந்த குழந்தைய வளர்ப்பேன். கர்த்தர் என் கூட இருப்பார். ஆயுசு முழுவதும் கர்த்தர் என் கூட இருப்பார். கர்த்தர் என்னுடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுவார். நான் இந்த குழந்தைய வளர்ப்பேன். முதிர் வயதிலும் இவன் என் கூட